மென்சஸ் மாசம் மாசம் வரும்போது எண்டோமெட்ரியோசிஸ் வளருது. அதனால சப்போஸ் நீங்க இப்ப குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஐடியா இல்ல, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கனா, மென்சஸ் வராம அந்த எண்டோமெட்ரியோசிஸ் கம்மி பண்ண ஒரு மெடிசின்ஸ் which will not harm you, உங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம கொடுக்கறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. அதை 6 months எடுத்துட்டு 1 month பிரேக், 6 months எடுத்துட்டு 1 month பிரேக், அந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம காமா வச்சுக்கிறோம் ஓவரியும் யூட்ரஸையும், பெருசாகாமையும் பார்த்துக்கிறோம் சிஸ்டர். அதனால திஸ் will help you to maintain your reproductive, உங்களோட குழந்தை பெற்றுக்கிற தன்மையையும் ஓவரியும் கரெக்டான அளவுலேயே வச்சுக்க முடியும், சர்ஜரி இல்லாமையே கூட. அதே டைம் மாசம் மாசம் வலி இருந்து தவிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இதில் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மென்சஸ் வந்து 4-5 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் தான் வர மாதிரி ஆயிடுது. அதனால எல்லாருக்கும் இருக்க பயம் என்னன்னா, மாசம் மாசம் வர மென்சஸை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது இஸ் இட் குட், அந்த மென்சஸ் பிளட்லாம் உள்ளேயே சேர்ந்து எதுவும் ஆயிடாதான். நம்ம உள்ளேயே சேர வைக்கல, வளரவே விடல. மென்சஸ் லைனிங் வந்து எண்டோமெட்ரியம் வளர்ந்து அது அந்த மாசம் கன்சீவ் ஆகலன்னா வெளியில வருது. நம்ம வளரவே விடாம ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் மெடிசன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல விற்கிது. அந்த ஹார்மோன் மெடிசன்ஸை நம்மளோட மைல்டு டோஸ்ல டெய்லி போடும்போது எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியம் வளரவே வளராது, அதனால மென்சஸும் வராது. மென்சஸ் வராததுனால நம்மளுக்கு எண்டோமெட்ரியோசிஸும் ஜாஸ்தி ஆகாம அதே லெவல்லே மெயின்டைன் ஆகும். இதே நீங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த மாசமே நீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் கன்சீவ் ஆகிறது பெஸ்ட் வே.